அஸ்ஸலாமு அலைக்கும் தொலை பர்காத்தஹு. அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லாடியர்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க, லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, கமெண்ட் பண்ணுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, அவங்க எல்லாருடைய ஹலாலான துவாக்களும் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க. யா அல்லாஹ், அதற்கான நன்மையை இன்மையிலும் மறுமையிலும் தந்திருவாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், பூமிக்கு நாங்கள் வரும்போது பாவம் எதுவுமே செய்யாத மனிதர்களாக எவ்வாறு எங்களை வர செய்தாயோ, அவ்வாறு இவ்வுலகை விட்டு பிரியும் போதும் பாவம் எதுவுமே இல்லாத மனிதர்களாக நாங்கள் மரணிக்க எமக்கு அருள் புரிவாயாக ரஹமானே. ஆமீன் ஆமீன் யா ரபில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போறேன்னா, வியாழன் இரவு அல்லது ஜும்மாவுக்கு பிறகு ஓதி வந்தால் ஓதிய நிமிடத்தில் பதில் கிடைக்கும், மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்கும். இது ஓதிய நாளிலிருந்து மரணிக்கும் வரை செல்வந்தனாகவே வைக்கும். ஹில்லர் அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு அமல். பல வலிமார்கள் ஆலிம்கள் ஓதிய அற்புதமான அமல். நம்பிக்கையோடு ஓதணும். நம்முடைய தேவைகள் அனைத்தும் கபுலாகும். கடனில் இருப்பவர்கள் இந்த திக்கரை ஓதி அமல் செய்தால் வறுமை பணப்பிரச்சனை இருக்காது. அல்லாவின் கோபப்பறவை விட்டு தப்பி விடுவர். நேர்மையாளர்களின் கூட்டத்தில் சேருவர். பாவங்கள் மன்னிக்கப்படும். நன்மை கிடைக்கும். தேவைகள் பூர்த்தியாகும். செல்வங்கள் அதிகரிக்கும். ஒரு தேவைக்காக நாம் ஓதினால் பல தேவைகள் நிறைவேறும். அந்த அமல் சூரா ஃபாத்திஹா 7 தடவை, பர்க்கத்தான சூரா ஆயத்துல் குர்சி 7 தடவை, குல் யா அய்யுஹல் சூரா காஃபிருன் 7 தடவை, சூரா இஹ்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத் 7 தடவை, சூரா ஃபலக் குல் அஊது பிரப்பில் ஃபலக் 7 தடவை, சூரா நாஸ் குல் அஊது பிரப்பின் நாஸ் 7 தடவை. ஒவ்வொன்றையும் 7 தடவை ஓதிய பின் கலிமா தம்சித் சுபஹானில்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் 7 தடவை. சலாவாத் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வாலாலி முஹம்மத் 7 தடவை. எல்லா மக்களுக்காகவும் நலனுக்காகவும் கேட்க வேண்டிய துவா. அல்லாஹும் மக்ஃபிர்லி மூமினின் வல் மூமினாத். யா அல்லாஹ், மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவத்தை மன்னித்து அருள் புரிவாயாக. இதுவும் 7 தடவை. கண்டிப்பாக இந்த திக்ர் ஓதணும். 10வது முக்கியமான துவா. இந்த துவா ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை ஓதினால் ஒருபோதும் செல்வத்தில் குறைகள் இருக்காது. அல்லாஹ் நமக்கு செல்வத்தை வாரி வழங்குவான். இந்த துவாவிற்கும் அல்லாஹ் உடனடியாக பதில் கொடுப்பான். சிறந்த துவா அந்த துவா. அல்லாஹும் மக்ஃபிர்லி வலிவாலிதையா வா அவ் ஐபி வபிஹும் ஆஜிலம் வா ஆஜிலன் ஃபித் துனியா வல் ஆஹிரதி மா அந்த லஹு அஹலு வல தவ் அல் பினா யா மௌலானா மா நஹனு லஹு அஹலுன் இன்னக கஃபுரு ரஹீம். அல்லாஹும் மக்ஃபிர்லி வலிவாலிதையா வ அவ் அல்பி வபிஹும் ஆஜிலம் வ ஆஜிலன் ஃபித் துனியா வல் ஆஹிரத்தி மா அந்த லஹு அஹலு வல தவ் அல் பினா யா மௌலானா மா நஹனு லஹு அஹலுன் இன்னக கஃபுரு ரஹீம். இதன் அர்த்தம், யா அல்லாஹ், என்னுடைய இன்னும் என் பெற்றோர்களுடைய பாவங்களையும் மன்னித்து அருள் புரி. இன்னும் உன் மகிமைக்கு தக்கவாறு எனக்கும் அவர்களுக்கும் இம்மை மறுமை இரண்டிலும் நலவை மட்டுமே கொடுத்து அருள் புரிவாயாக. எங்களின் அரசனே, எங்கள் தகுதிக்கு தக்கவாறு எதையும் கொடுத்து விடாதே. உன் தகுதிக்கு தக்கவாறு கொடுத்து அருள் புரி. நிச்சயமாக நீயே மன்னிப்போனும் அருளாளர்களுக்கெல்லாம் அருளானாக இருக்கின்றாய். இதுவும் 7 தடவை ஓதணும். தனிமையில் அமர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு ஒரு முறை ஓதி வந்தால் நம்முடைய அனைத்து தேவைகளும் அல்லாஹ் கபூலாக்கி தருவான். நம்முடைய ஒரு துவாவிற்கு கூட பதில் கிடைக்காமல் இருக்காது. வாரத்தில் ஒரு நாளாவது இந்த அமலை செய்தால் போதுமானது. ஒவ்வொரு வாரம் இந்த அமலை செய்தால் 2 வாரங்களுக்கிடையில் நாம் செய்யக்கூடிய அத்தனை பாவங்களும் அல்லாஹ் மன்னிக்கிறான். வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த அமலை செய்தால் செல்வத்தை பர்க்கத்தாக கொண்டு வரும். இன்ஷா அல்லாஹ் இந்த 10 அமல்களையும் ஒவ்வொரு வாரமும் செய்து அல்லாவிடம் துவா செய்து நம்முடைய தேவைகளை அனைத்தும் பெற்றுக்கொள்ள
அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். நாளும் ஒரு பொன்மொழி. இன்றைக்கான நபியின் பொன்மொழி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதர் தனது வீட்டை விட்டு வெளியேறும் போது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி லா ஹவ்லா வலா குவத்தா இல்லா பில்லா, அல்லாவின் பெயரால் வெளியேறுகிறேன், அவனையே நான் சார்ந்துள்ளேன், அல்லாவின் உதவி இல்லாமல் பாவங்களிலிருந்து விலகவோ நல்லறங்கள் புரிய ஆற்றல் பெறவோ மனிதனால் இயலாது என்று கூறினால், நீ நேர்வழி காட்டப்பட்டாய், பொறுப்பேற்கப்பட்டாய், பாதுகாக்கப்பட்டாய் என்று அவருக்கு கூறப்படும். மேலும் ஷைத்தான் அவரை விட்டு வெகு தூரத்தில் சென்று விடுவான். அந்த ஷைத்தானிடம் மற்றொரு ஷைத்தான் நேர்வழி காட்டப்பட்ட, பொறுப்பேற்கப்பட்ட, பாதுகாக்கப்பட்ட மனிதன் மீது உனக்கு எப்படி ஆதிக்கம் இருக்கும் என்று கூறுவான். அறிவிப்பவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் அபுதாவுத் 5095. தரம் சஹி. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நம் அனைவரின் ஹலாலான துஆக்களை ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துல் வாழ்வோம், இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோம். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமானது, இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? அப்போ சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போற வீடியோ உடனுக்குடன் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.